இன்னைக்கு உங்களுக்கு சிஏஜி ரிப்போர்ட்ல மத்திய அரசு கொடுத்த பணம் எதையுமே இவர்கள் சரியாக செலவு செய்யவில்லை என்று கணக்கு இருக்கிறது. கொடுக்கறத ஒழுங்கா செலவு செய்யறது இல்ல. திட்டத்துக்கு கொடுக்கறோம்னா நீங்க சுய கௌரவம் பார்த்து இந்த திட்டத்தை எங்களுக்கு வேண்டாம்னு சொல்ல வேண்டியது. 3 மொழி படிப்பது எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கொள்ளும் பொழுது மத்திய அரசு அதற்கு பணம் தர தயாராக இருக்கும் பொழுது ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு 2 மொழி போதும் நீங்க சொல்றீங்க, அது அந்த காலம். இன்னைக்கு 3 மொழி எல்லாரும் படிக்கும் போது ஒரு சவாலான சூழ்நிலை. என்னோனே நான் தமிழக மக்களுக்கு இன்னைக்கு இந்த முருகன் சன்னிதானத்துல இருந்து சொல்றேங்க, பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கானது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா மாநில மொழிகளையும் விட்டுட்டு தமிழை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார். நீங்க என்ன தமிழை வளர்த்திருக்கீங்க? நான் கேட்கிறேன், கனிமொழி அக்காவை கேட்கிறேன். அவங்க சர்ச் பார்க்ல படிச்சாங்க, நான் 5வது வரைக்கும் தமிழ்ல படிச்சேங்க, தமிழ் மீடியத்துல படிச்சேன். அங்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனால நாங்களும் தமிழர்கள் தான், நாங்களும் கட்சியில உறுப்பினரா இருக்கிறோம், கட்சியில தலைவர்களா இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் தமிழ் உரிமைன்னு என்ன பேசுறதை விடுங்க. பாஜகவுக்கும் தமிழுக்கும் ரொம்ப தூரம் சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். நீங்க தமிழை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன நான் கேட்கிறேன், எவ்வளவு இலக்கியத்தை நீங்க படிச்சிருக்கீங்க? எவ்வளவு இலக்கியத்தை பத்தி பேசியிருக்கீங்க? தமிழ் பல்கலைக்கழகம் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது? எத்தனை தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ் வழி கல்வி எத்தனை பள்ளிகள்ல இருக்கு? உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்குதுங்க. தமிழ்நாட்டுல தமிழே படிக்காம இன்னைக்கு வேலைக்கு செய்யறாங்க எப்படின்னு கேட்கிறாங்க. சும்மா தமிழ் வாயில பேசிட்டு இருக்கீங்க, செயல்ல ஒன்னையுமே காணும். அதனால முதல்ல செயல்ல காண்பீங்க. 40,000 குழந்தைங்க தமிழ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க. 50,000 பேரு மொழி பாடத்துக்கே வரல பரீட்சைக்கு. ஆக தமிழை இவர்கள் கீழே தள்ளிவிட்டு ஆங்கிலத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல் தமிழை ஆராதிக்கப்படுதுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். நன்றி.